மனம் திரும்புதலின் ஆசீர்வாதங்கள். இந்த பாவத்திலிருந்து எப்படி நான் வெளியே வரணும்? முதலாவது தெளிந்த புத்தி என்ன செய்யணும்? வேணும். ரெண்டாவது உங்க பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். மூணாவது நீங்கள் திரும்பி வர வேண்டும். மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்க இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். ஆமே. அவன் என்னெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் திரும்ப என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வர சொல்றாரு. அதுதான் ரட்சிப்பு. பாதரட்சைகளை கொண்டு வர சொல்லுகிறார். அவனை பிள்ளைன்னு மறுபடியும் என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமா அந்த காரியத்தை செய்கிறாரு. மோதிரம் கொடுக்கிறார். அதுதான் அபிஷேகமோ, அதுதான் வல்லமை வரங்களும் அதிகாரத்தை என்ன செய்கிறது? குறிக்கிறது. கொளுத்த கண்டை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? அடிக்க சொல்லுகிறார். அது ரட்சிப்பின் சந்தோஷம். யாருக்குள்ள இந்த ரட்சிப்பு வருகிறதோ அவங்க வாழ்க்கையில் ஒரே கொண்டாட்டம் தான், ஒரே சந்தோஷம்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற தேவனுடைய வார்த்தை மனம் திரும்புதலின் ஆசீர்வாதங்கள். பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பாவங்களிலிருந்து விடுதலை ஆகி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லையே, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லையே, விரும்புகிறேன் ஆனால் என்னால் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லையே அப்படின்னு நாம் சிந்திக்கிற நேரங்கள் உண்டு. அப்படி நீங்கள் ஒருவேளை சிந்திப்பீர்களே, ஆனால் பாவ கட்டுகளில் சிக்கி என்னால் விடுதலை பெற முடியவில்லையே, நான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கூட பேசுவார். கர்த்தராயிலிருந்து ஒரு பெரிய விடுதலை என்ன செய்வார்? தருவார். ஆமே. ஆனாலும் உங்கள் சிந்தையை, உங்கள் இருதயத்தை திறந்து வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்கு அற்புதம் செய்வார். பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டுமா? அல்லது விசுவாசிக்க வேண்டுமா? அல்லது உபவாசம் இருக்க வேண்டுமா? அல்லது மனம் திரும்ப வேண்டுமா? நிறைய நேரங்களில் நாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் விடுதலை ஆன மாதிரி என்ன செய்யலை? தெரியல. பல நேரங்கள் உபவாசம் இருக்கிறோம், ஆனால் நம்மளால் விடுதலை பெற்ற மாதிரி என்ன செய்யலை? தெரியலை. விசுவாசமாக இருக்கிறோம், ஆனாலும் விடுதலை பெற்ற மாதிரி தெரியல. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிற அந்த நடைமுறைகளை நாம் கடைப்பிடிப்போமானால் கர்த்தர் அற்புதமாக நமக்கு விடுதலை தந்துடுவார். பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரே வழி என்னன்னா, மனம் திரும்புதல் மாத்திரமே. ஆமே, ஆமேன். ஜெபம் பண்ணணும், நல்லது. உபவாசம் இருக்கணும், நல்லது. விசுவாசமாக வாழணும், நல்லது. அது கூட சேர்ந்து ரொம்ப முக்கியம், மனம் திரும்ப வேண்டும். ஆமேன். மார்க்கு 2:17. ஆமேன் சொல்லுவோம். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? விரும்புகிறாரு. நான் ஜெபம் பண்ணி பார்த்தும் உபவாசம் இருந்து பார்த்தும் என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் என்ன விரும்புகிறார், என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்பணும்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். மனதில் ஒரு விருப்பத்தை வைத்து கொண்டு, மனதில் இந்த காரியத்தை செய்து கொண்டு ஆண்டவர் இதை செய்யட்டும் அப்படின்னா அதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். அதற்கான கிரியையை, கிருபையை கர்த்தர் உங்கள் கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். ஜெபம் பண்ணலாம், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கலாம். ஆனால் அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டியதும், அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டியதும், அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டியதும் அது நீங்கள் தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7 அதனுடைய 10ஆம் வசனங்களை வாசிக்கிறது போல அங்கேயும் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாய் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. மனம் திரும்புகிற பாவி, மனம் திரும்புகிற பாவி, ஜெபிக்கிற பாவி அல்ல, அல்லது உபவாசம் இருக்கிற பாவி அல்ல, விசுவாசிக்கிற பாவி அல்ல, மாறாக மனம் திரும்புகிற பாவி. அப்போ நீங்களும் நானும் நம்மளை மாற்ற வேண்டும் என்று வேதாகமம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது.
அப்போ நீங்கள் மாறாத பட்சத்தில் ஆவியானவர் அதற்கான கிரியைகள் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். ஏன் என் வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியலை அப்படின்னா, நீங்கள் விரும்பி நீங்கள் தான் அதிலிருந்து காலடி எடுத்து வைத்து வெளியே வரணுமே தவிர, மற்றபடி ஆண்டவர் அதற்கான தீர்வை உண்டு பண்ணக்கூடிய வல்லவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்கள் மனதை என்ன செய்யணுமா, மாற்றணுமா. ஏனென்றால் நல்லது கெட்டது நமக்கு என்ன செய்கிறது, தெரிகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதாகமம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும், சாகும் என்று நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இந்த கரண்ட் போர்டு இருக்குது அப்படின்னா அதில் போய் யாருமே என்ன செய்ய மாட்டோம், கை வைக்க மாட்டோம். ஏன் தெரியுமா, அது கை வச்சா என்ன செஞ்சிடும், அதை திருப்பி அடிக்கும். பாவமும் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அழிவுகளை, நாசத்தை என்ன செய்யும், உண்டு பண்ணும் என்று தெரிந்த பின்பும் அதை நாம் செய்வதும், அதில் நாம் முற்படுவதும், அதில் நாம் குளிர்காய்வதும் அது நமக்கு வேதனைகளை என்ன செய்யும், உண்டாக்கும். அப்போ வேதாகமம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதலை பற்றியே நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. ஆமேன். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் மனம் திரும்பணும்னு ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க திரும்பலைன்னா அந்த பாவத்திலிருந்து ஒரு காலமும் வெளியே வர முடியாது. ஆனா நீங்க நினைச்சிட்டா வெளியே வந்துடலாம். ஆவியானவர் உதவி செய்வார். ஆமேன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 3:2 வாசு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய பிரசங்கியார், தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசி. அந்த தேவ மனிதன் வந்தபோது இந்த உலகத்தில் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா, மனம் திரும்புங்கள் என்று என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வந்த போதும் அவர் செய்த பிரசங்கமும் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4:17 வாசிங்கன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன செய்கிறது, சமீபமாக இருக்கிறது. அப்போ யோவான் ஸ்நானகன் செய்த பிரசங்கமும் மனம் திரும்புகிற வேண்டும் என்பது, இயேசு கிறிஸ்து செய்ததும் மனம் திரும்ப வேண்டும் என்பது. இன்னும் மார்க் 6:12 வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீஷர்களும் இதே மனம் திரும்புதலை பற்றியே என்ன செய்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். அப்போ வேதாகமம் முழுவதுமே இந்த மனம் திரும்புதலை பற்றி நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி தருகிறது. என்னால் விட முடியலன்னா நீங்கள் பாம்பு கையில் மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிப்பதற்கு முயற்சி செய்வீங்களோ அதுபோல் இந்த பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் ஆவியானவர் உதவி செய்து உங்களை வெளியே என்ன செய்வார், கொண்டு வருவார். சரி, இந்த யோவான் சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, 12 அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டார்கள், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 வாசிங்கன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் போதும் இதையத்தான் என்ன செய்கிறாரு, எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீ மனம் திரும்பு அப்படின்னு என்ன செய்கிறாரு, சொல்லுகிறாரு. நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து என்ன செய்து விடுவேன், நீக்கி விடுவேன். நீ மனம் திரும்ப உனக்கு வாய்ப்பு தர்றேன், ஆனால் நீ மனம் திரும்பலை, நான் இதே நிலைமையில் நீ ஓடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு உன் இருதயத்தை கடினப்படுத்தினாலோ உன் மனதை கடினப்படுத்தினாலோ நான் சீக்கிரமாக வருவேன், விளக்குத்தண்டை உன்னிடத்துலேருந்து என்ன செஞ்சிருவேன், நீக்கிடுவேன். அப்படின்னா உன் வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிருவேன், கொண்டு வந்துடுவேன். உனக்கு கிருபையின் காலம் இருக்கிறது, கிருபையின் நாட்கள் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆதலால் இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே நாம் என்ன செய்வோம், மனம் திரும்புவோம். அப்போ மனம் திரும்புவதற்கு ஆவியானவர் மறுபடி வெளிப்படுத்தின விசேஷம் 2:16 வாசி பார்த்தீங்கன்னா, அந்த பெருகமோ சபையும் பார்த்து சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன். நாம் மனம் திரும்பலைன்னா ஆவியானவர் நம்ம கூட என்ன செய்வாராம், யுத்தம் பண்ணுவாராம், நம்ம கூட சண்டை போடுவாராம். நம்ம ஆவிக்கும் அவர் ஆவிக்கும் ஒத்து வராது, நம்மளால் ஜெபிக்க முடியாது, வேத வாசிக்க முடியாது, ஒருமனப்பட முடியாது, சபைக்கு சரியாக வர முடியாது, பலவிதமான குழப்பமும் சமாதானம் இல்லாத தன்மையை என்ன செய்து கொண்டிருக்கோம்,
இருந்து கொண்டிருக்கும். அதுக்கு பிசாசு காரணமா? பிசாசு காரியம் கிடையாது. நம்ம இருதயத்தில் பாவத்தை வைத்துட்டு, நம்ம சிந்தையில் பாவத்தை வைத்துட்டு ஆவியானவரை எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னா பாவத்துக்கு அவருக்கு என்ன செய்யாது? ஒத்து வராது. அதற்கு அவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, சர்தை சபைக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு என்ன செய்ய? மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன் மேல் என்ன செய்வேன்? வருவேன். நான் உன் மேல் வரும் வேலையை நீ என்ன செய்ய மாட்டேன்? அறிய மாட்டேன். நம்ம நிறைய நேரம் சாத்தான் மேலேயும் பிசாசு மேலேயும் மந்திரங்கள் மேலேயும் நம்ம நிறைய நேரம் நினைவு கொள்ளுகிறோம் அல்லது பலிகளை போடுகிறோம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் சொல்லுவேன், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் 90% மேற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் நமக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இல்லாததினால், தேவனுக்கும் நமக்கு நல்ல ஒரு உறவு இல்லாததினால், விட வேண்டியதை விடதுக்கு நமக்கு மனசு இல்லாததினால், எதெல்லாம் அவசியம் இல்லையோ அதை மாற்றுவதற்கு நாம் விரும்பாததினால், பாவத்தை தண்ணீரை போல நாம் குடிக்கிறதுனால், பாவ சாக்கடை நம்முடைய இருதயத்தில் சிந்தையில் ஓடுகிறபடினால் தேவன் நம்மளை விட்டு தூரமாக என்ன செய்வார்? விலகி நிற்பார். ஏனென்றால் பாவிகளை அவர் நேசிக்கிறார். ஆனால் பாவத்தை அவர் ஒரு காலம் என்ன செய்கிறதில்லை? நேசிக்கிறதில்லை. என்றைக்கு என் மகன் என் மகள் என்னிடத்தில் திரும்பி வருவாள் என்று ஏக்கத்தோடு இருப்பாரே தவிர, நாம் செய்கிற தவறுகளை ஒரு நாள் அவர் என்ன செய்கிறதில்லை? நியாயப்படுத்துகிறதில்லை, அதில் பிரியப்படுகிறதில்லை. அதை வெறுக்கிற தேவனா என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அதற்கு ஒரே தீர்வு சொல்லுகிறார், நீ உன்னை மாற்றிக்கொள், நீ உன்னை சரிப்படுத்திக்கொள். நீ உன்னை சரி பண்ணாத வரைக்கும் என்னிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி மனம் திரும்புவது மட்டும்தான். வேற குறுக்கு வழிகள் எதுவும் என்ன செய்யாது? கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு யார் கையில் பொறுப்பு இருக்குது? இங்கே இருக்கிற நம்ம எல்லாருடைய கையில், நம்ம ஒவ்வொருவருடைய கரத்துலையும் அந்த பொறுப்பை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். ஆமேன். அவர் சிலுவையில் மறிச்சிருக்கிறார், ரத்தம் செஞ்சிருக்கிறார். அவர் இரு கரத்தை விரித்து இன்றைக்கி நமக்கு நம்மளை அழைக்கிறவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. ஆனால் விட வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாத தூக்கி தூர போட்டுட்டு அவர்கிட்ட வந்தால் அவர் நம்மளை அரவணைச்சு நம்மளை பிள்ளைகளாக என்ன செய்வார்? சேர்த்து கொள்ளுவார். ஆமேன். பாவம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பெரிய தடையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா. பாவம் தான் நம்ம ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது? தடை பண்ணுகிறது. அப்போ மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படின்னு நாம் பார்க்குறதுக்கு முன்னால் பிரசங்கி 9:18 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மைகளை என்ன செய்வானா? கெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பாவம் செய்கிற ஒரு நபர் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது, அது தகப்பனோ தாயோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ யார் ஒருவர் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோமோ அவர்கள் மூலமாக சத்துரு கிரியை செய்வான். அந்த பாவத்தின் விளைவு நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய பல ஆசீர்வாதங்கள் என்ன செஞ்சிடும்? தடை போட்டுரும். நம்ம ஜோமனி பார்ப்போம், நடக்கவே என்ன செய்யாது? நடக்காது. அது நடக்காத பட்சத்தில் நம்ம விரக்தி அடைஞ்சு கோபம் அடைஞ்சு நம்ம விசுவாசத்தை தளர பண்ணி, என்ன ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்மளே நிறைய நேரத்தில் நொந்து கொள்ளுவோம். அதுக்கு முன்னால் ஒன்றை சிந்திங்கள், என்னுடைய வீட்டுக்குள்ளே இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு என் வீட்டில் என்ன தடை இருக்கிறது? என் வீட்டில் இருக்கிற யாரிடத்தில் அந்த தடை இருக்கிறது அப்படின்னு உங்கள் குடும்பங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த தடைகளை நீக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே என்ன செய்யாது? வராது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யாது? வராது. வர வேண்டிய நன்மை பூரா வந்துட்டு என்ன செஞ்சிடும்? திரும்பி போயிடும். உங்கள் கையில் அது என்ன செய்யாது? கிடைக்காது. எப்படி அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா புத்தகத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதனுடைய 7ஆம் அதிகாரம். அந்த 7ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஆகான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருப்பான். அங்கே நீங்கள் எரிகோ பட்டணத்தை 6ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ கோட்டையை உடைச்சி நொறுக்கி அதெல்லாம் சாம்பலாக்கும் போது யோசுவா சொல்லுவார், இங்கே இருக்கிற ஒரு பொருளை கூட யாரும் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது கர்த்தருக்குடைய அந்த சன்னிதானத்துக்கு வந்து என்ன செய்யணும்? சேரணும் என்று சொல்லியிருப்பார். ஆனால் இந்த ஆகான் மாத்திரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
சில பொருட்களை, சில தங்க கட்டிகளை, சில வெள்ளி பொருட்களை, சில சால்வைகளை, தனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போய் யாருக்கும் தெரியாது அவன் வீட்டில் கொண்டு போய் குழியை தோண்டி என்ன செஞ்சிருவான், மூடி வச்சிருவான். ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேல் மக்கள் பார்த்துருப்பார்கள். ஆனால் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆயி என்கிற ஒரு சின்ன பட்டணத்துக்குள்ளே யுத்தம் பண்ண போவார்கள். ஆனால் பெரிய தோல்வி என்ன செய்வார்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் சந்திப்பார்கள். கிட்டத்தட்ட பல பேரை அந்த எதிரிகள் ஆயி நாட்டினுடைய மக்கள் வெட்டி கொண்டு விடுவார்கள். இதுவரைக்கும் அவர்கள் வந்த பாதையில் ஒரு இடத்துல கூட என்ன செய்யாது, தோல்வி கிடையாது. அவர்கள் போன யுத்தத்தில் எல்லாம் வெற்றியை தான் கர்த்தர் என்ன செய்தார், தந்தாரு. அந்த கள்ள தீர்க்கதரிசியாகிய பிழையாம் போராடி பார்த்த போதும் ஆண்டவர் அவன் கையில் ஒப்பு கொடுக்கல, எந்த மந்திரவாதம் அங்கே செயல்படலை. ஆனால் அந்த சின்ன பட்டணம், ஆனால் அங்கே போய் ஒரு பெரிய தோல்வியை, நஷ்டத்தை சந்திக்கிறார்கள். அப்போ தான் யோசுவா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் என்ன செய்கிறாரு, கீழே விழுந்து வணங்கி முகங்குப்புற விழுந்து விடிய 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 பகலெல்லாம் அழுது புரளுகிறாரு. ஏன் எங்களுக்கு இந்த தோல்வி, ஏன் எங்களுக்கு இந்த நஷ்டம், ஏன் நாங்கள் சத்துருக்களுக்கு முன்னால் நாங்கள் வெக்கப்படணும், ஏன் நாங்கள் சத்துருக்களுக்கு முன்னாதாக தலை குனிஞ்சோம், ஏன் நாங்கள் அவமானத்தை சந்தித்தோம், ஏன் எங்கள் உயிர்கள் பறி போனது அப்படின்னு கதறி 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 அழும்போது ஆண்டவர் சொல்லுவார், யோசுவா நீ எழும்பு, உன் ஜனத்துக்குள்ள ஒருத்தர் இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறான், அவன் ஒளிச்சு வச்சிருக்கிறான், இது உனக்கு தெரியுமா? அதனால நீங்க அதை நிக்கிரகம் பண்ணாவிட்டால், யோசுவா 7:12, இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்கு முதுவை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்க நடுவில் இருந்து நீங்கள் நீக்காவிட்டால் இனி உங்க கூட என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். பாவமோ சாபமோ இருக்கிற இடத்துல பரிசுத்த தெய்வம் என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். வசனம் சொல்லுகிறது, சவுலை விட்டு கர்த்தர் என்ன செஞ்சாரு, விலகினார். சிம்சோனை விட்டு கர்த்தர் என்ன செய்தாரு, விலகினார். பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய கிருபை பெற்றவர்கள், பெரிய பெரிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பலத்த கிரியைகளை செய்தவர்கள். ஆனால் அசுத்தம் வந்த இடத்துல ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், குடியிருக்க மாட்டார். அவர் குடியிருக்கலைன்னா எந்த ஆசீர்வாதமும் அங்கே என்ன செய்யாது, இருக்காது. வெக்கமும் அவமானமும் நாசமும் மோசமும் துக்கமும் கவலையும் கண்ணீரும் தான் அங்கே என்ன செய்யும், குடியிருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீ நிக்கிரகம் பண்ணாவிட்டால், அதை அழிக்காவிட்டால், அதை மாற்றாவிட்டால் நான் உன் நடுவில் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அப்போ யோசித்து பார்ப்போம், நம்ம குடும்பங்களில் ஆவியானவர் நிலை கொண்டு இருக்கிறாரா, அல்லது அவரை துக்கப்படுத்துகிற ஏதாவது செயல் இருந்து கொண்டு, ஏதாவது பாவம் இருந்து கொண்டு, யாரோ ஒரு நபரிடத்தில், யாரோ ஒரு மனிதனிடத்தில், யாரோ ஒரு மனுஷனிடத்தில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது இருக்கிறதா? அது இருக்கும் பட்சத்தில் ஆவியானவருடைய எந்த செயல்பாடு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது, இருக்காது. அது அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும், அதை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் எபேசியர் 4 அதனுடைய 30ஆம் வசனத்தை வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் துக்கப்படுவாரானால் உங்கள் கூட இருக்க மாட்டார். அவர் உங்கள் கூட இருக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது என்ன செய்யாது, இருக்காது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படின்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் கூட என்ன செய்தார், இருந்தார். அப்போ கர்த்தர் உங்க கூட இருப்பதற்கு மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதல் இருக்குமேயானால் ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பங்களை தேடி என்ன செய்யும், வரும். ஆசீர்வாத தடைக்கு காரணம் பாவம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரே வழி மனம் திரும்புதல் மாத்திரமே. ஆமென், ஆமென். நீங்கள் மாறாமல் கர்த்தர் எதை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தர முடியாது. நீ நிக்கிரகம் பண்ணாவிட்டால், அப்புறம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அந்த 7 அதிகாரத்தில் யோசுவாவில் கடைசியில் யோசுவா அதை கண்டுபிடிச்சி அந்த ஆகானை கொண்டு போய், ஆகானை மட்டும் இல்லை அவன் மனைவியும் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, கல்லெறிஞ்சு கொன்று அதனால் என்ன செஞ்சுருவாங்க, மூடி போட்டுருவாங்க. நீங்கள் 8ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா அந்த அதே ஆயி பட்டணத்தில் எங்கே வெக்கப்பட்டார்களோ, எங்கே தலை குனிஞ்சார்களோ, எங்கே எல்லாத்தையும் இழந்தார்களோ அதே பட்டணத்தை ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆமே. பாவத்திலேருந்து மனம் திரும்பிட்டிங்கன்னா
அற்புதம் தானாக நடக்கும், அதிசயம் தானாக நடக்கும், அநேக நன்மைகள் உங்களை தேடி வரும், அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் தகப்பனோ நீங்கள் தாயோ, பிள்ளையோ நீங்கள் பெற்றோரோ, நீங்கள் மனம் திரும்புங்க. உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தும் பாருங்கள், என் வாழ்க்கையில் இந்த காரியம் இருக்கிறது, என்னுடைய செயலில் இந்த காரியம் இருக்கிறது அப்படின்னு எதில் ஆவியானவர் இந்த மனசாட்சி மூலமாக உறுத்துறாரோ அதை இன்றைக்கு நாம் என்ன செஞ்சிடுவோம், மாற்றுவதற்கு அதற்காக நம்மளை அர்ப்பணிப்போம். ஆமேன். நாம் இங்கே இருக்கிற யாரையும் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் ஆவியானவர் பேசும்போது அதை செவி சாய்த்து அதில் விட்டுவிட ஆவியானவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஆமேன். அப்போ ஆசீர்வாதத்துக்கு தடை என்னது தான்? பாவம். பாவத்தை என்ன செய்யணும்? அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அதற்கு உபவாசம் இருந்தால் போதாது, அதற்கு ஜெபித்தா போதாது, அதற்கு வேறு எந்த செயல்பாட்டை செஞ்சாலும் போதாது. அதை ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும். ஆனால் முக்கியமாக நாம் மனம் திரும்ப வேண்டும். யோவான் சொல்லியிருக்கிறார், இயேசு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். ஆதலால் இது ரொம்ப முக்கியம் என்று கருதுங்கள். இது என்ன, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நாள் வரும், அந்த நாளில் நம்முடைய ரத்தோட்டங்கள் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சு போயிடும். நம்முடைய பலன் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சு போயிடும். இன்றைக்கி நமக்கு பலன் இருக்குது, இன்றைக்கி நமக்கு தெம்பு இருக்குது, இன்றைக்கி ரத்தோட்டமெல்லாம் இருக்குது, ஓடுறோம் சாடுறோம் எல்லாம் செய்கிறோம். ஆனால் இது நிரந்தரம் இல்லை என்பதையும் நாம் என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். அந்த ரத்தோட்டங்கள் எல்லாம் நின்ன பிறகு ஆண்டவரே உதவி செய்யும் அப்படின்னு நாம் கெஞ்சினா, அந்த நீதிமொழிகள் 1ஆம் அதிகார கடைசி பகுதியில் சொல்லுகிறது போல, நீ கூப்பிடும்போது நான் ஆகடியம் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நாம் என்ன செஞ்சிருவோம்? தள்ளப்பட்டுருவோம். ஆதலால் இன்றையே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் நம்ம வாழ்க்கை என்ன செய்வோம்? அர்ப்பணிச்சிருவோம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதலில் இருக்க வேண்டிய 3 முக்கியமான காரியம் என்ன? மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை பாவத்திலிருந்து எப்படி நான் வெளியே வரணும், வெளியே வர முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதலாவது உங்களுக்கு ஒரு தெளிந்த மனம் என்ன செய்ய வேண்டுமானால் இருக்க வேண்டும். அப்படின்னா உங்கள் நிலையை நீங்கள் உணர வேண்டும். நான் சரியாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு கட்டிட்டீங்கன்னா, கடவுளே இறங்கி வந்தாலும் உங்களை ஒன்றுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நிலையை என்ன செய்யணும் அப்படின்னா உணர்ந்து பார்க்கணும். அப்போ தான் பாவத்திலிருந்து விடுதலை என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும். நீங்கள் வாசிக்கும்போது லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அவனுக்கு அது வரைக்கும் புத்தி என்ன செய்யலை? கெட்டு போய் கிடக்குது. அவனுக்கு மண்டை வேலை செய்யலை, என்ன செய்கிறோன்னு தெரியல, எப்படி செய்கிறோன்னு தெரியல. அவன் நினச்சா இதுதான் சரியா அப்படின்னா அப்பா கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் எல்லாம் செலவழிச்சாச்சது, காலியாச்சது. இப்போ கையில் பணம் இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, வேறு வேலை செஞ்சு பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பணி என்ன அப்படின்னா, பன்னி மேய்க்கிற வேலை தான் கிடைக்குது. அந்த பன்னிக்கு வைக்கிற சாப்பாடு கூட அந்த எஜமான் இவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான்? கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான நிலைமை வரும்போது தான் அவன் சிந்திச்சு பார்க்கிறான், அடாடாடா, என் அப்பா கிட்ட வேலை பார்க்குற எத்தனையோ வேலைக்காரங்களுக்கு எங்கள் அப்பா நல்லா சமைச்சு நல்ல சாப்பாடு என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. கை நிறைய நல்ல சம்பளம் கொடுக்குறாரு. ஆனால் நானோ இங்கே பசியினால் என்ன செய்கிறேன்? சாகிறனே அப்படிங்கிற அந்த உணர்வு வருகிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற காலங்களில் உணர்வு என்ன செய்யாது? வரவே வராது. எத்தனை சொன்னாலும் வராது. கடைசியாக மருத்துவமனையில் போய் கையை காலெல்லாம் மேலே கட்டி போட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கிடக்கும்போது அப்போ மருத்துவர்கள் சொல்லுவார்கள், எங்களால் முடிந்த வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம், இதுக்கு பிறகு எங்களுக்கு வேறு வழியே தெரியலை, வேறு முடியலை, ஐக்ரோண்டுக்கு வேணால் என்ன செய்கிறோம்? எழுதி தர்றோம், அங்கே வேணால் போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கடைசியாக சொல்லுவாங்க, உங்கள் தெய்வத்தை நோக்கி என்ன செஞ்சுக்கோங்க? வேண்டிக்கோங்க. அப்போ தான் தெய்வத்தை குறித்த ஒரு நினைப்பு வரும். அப்போ தான் பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு விருப்பம் வரும். ஆனால் காலங்கள் என்ன செஞ்சு போயிருக்கும்? கடந்து போயிருக்கும். தருணங்கள் கடந்து போயிருக்கும். எத்தனையோ எச்சரிப்பு அவர்கள் கேட்டிருந்திருப்பார்கள், எத்தனையோ தேவனுடைய வார்த்தையை கேட்டிருந்திருப்பார்கள். ஆனால் காலம் என்ன செய்திருக்கும்? கடந்து போயிருக்கும். ஆனால் அந்த நேரம் கூப்பிட்டா கூட ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமே. அவர் பாவியை ஒருபோது என்ன செய்ய மாட்டார்?
தள்ளவே மாட்டார். அவர் நேசிக்கிற நல்ல தகப்பனா என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்போ நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு தெளிந்த எண்ணம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பாவம் நம்மளை தாராளமாக சிந்திக்க விடாது. பாவம் வரும்போது ஒரு குறுகிய மனப்பான்மை நம்மளை என்ன செஞ்சிடும்? ஆட்கொள்ள ஆரம்பித்து விடும். யார் சொன்னாலும் அது என்ன செய்யாது? உணரவே வராது. நம்ம செய்கிற தப்பை யாராவது நமக்கு சுட்டி காட்டினாங்கன்னா அவங்க மேலே கோபம் தான் வரும், அவங்க மேலே எரிச்சல் தான் வரும், அவங்க மேலே பயங்கரமாக பொறாமை, ஒரு விதமான கசப்பு வந்து அவங்கள விட்டு நம்மளை மாற்றிக்கிறதுக்கு தான், அவங்கள விட்டு விலகி போகிறதுக்கு தான் என்ன செய்வோம்? விரும்புவோம். எந்த ஆலோசனைகளையும் அந்த மனது என்ன செய்யாது? கேட்காது. அதுதான் புத்தி தெளிவில்லாத இடத்துக்கு என்ன செஞ்சிடாங்க அப்படின்னா வந்துடுது. பாவம் நம்ம மதியை என்ன செஞ்சிடும்? மயக்கிறோம். இந்த பாவம் என்ன செய்யும் அப்படின்னா மனிதனுடைய சிந்திக்கும் திறனை என்ன செஞ்சிடும்? அழிச்சிரும். இந்த பாவம் தன்னிலை என்ன செய்யாது? உணர விடாது. அந்த நேரம் இதுதான் சரின்னு என்ன செய்யும்? ஓட வைக்கும். அந்த ஓடுகிற காலகட்டம் முழுவதும் ஓடுவார்கள். ஆனால் முடிவு என்னவா தான் இருக்குன்னா ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கு என்ன செஞ்சிடும்? கொண்டு போய் விட்டுரும். அம்மா ஏசுனாலும் தெரியாது, அப்பா ஏசுனாலும் தெரியாது, யாரு கண்டிச்சாலும் அது என்ன செய்யாது? சிந்திக்க வைக்காது. போதகர் சொன்னாலும் அது புரியாது. போதகர் வெறுக்கத்தான் வைக்குமே தவிர அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை என்ன செய்யாது? கொடுக்காது. புத்தியை கெடுத்துரும். புத்தி தெளிவு என்ன செய்யாது? இருக்காது. இவன் பணப்பெட்டிகளெல்லாம் கிளப்பி கொண்டு போகும்போது அப்பா என்ன சொல்லாமலா இருந்தார்? அல்லது சொந்த பந்தங்கள் சொல்லாமலா இருந்திருப்பார்கள், மூத்தவர்கள் சொல்லாமலா இருந்திருப்பார்கள். அடாடா உங்கள் அப்பா எவ்வளோடா கஷ்டப்பட்டு வளர்த்தான், இதை நீ செய்கிறையே, இப்படி பணத்தெல்லாம் வீணாக்குறையே அப்படின்னு சொன்ன போது இந்த இளையகுமாரனுக்கு அது என்ன செஞ்சிருக்காது? தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா, நான் அப்படியாக்கும் இப்படியாக்குன்ட்டு ஓடுனா. ஆனால் முடிவு என்னதான்? பண்ணி மேய்ச்சிட்டு கிடக்கான், துணிமணி இல்லாமல் கிடக்கான், உணவு இல்லாமல் கிடக்கான், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான், புத்தி கெட்டு போய் நிற்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு புத்தி தெளிவு என்ன செய்கிறது? வருகிறது. அதனுடைய ரோமர் 1:21 வாசி பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று. அதே ரோமர் 1:28 வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு என்ன செஞ்சிருவார்? ஒப்பு கொடுத்துருவார். அப்படின்னா பிசாசனுடைய ஆளுகை முழுவதும் என்ன செஞ்சிடும்? ஆட்கொள்ளப்பட்டுரும். நீங்கள் ஓசியா அதனுடைய 4:11-12 வாசி பார்த்தீங்கன்னா வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி என்ன செஞ்சிருச்சது? திரிய பண்ணிட்டு கண் அப்படியே என்ன செஞ்சிடும்? மறைச்சிரும். எது நல்லது கெட்டதுன்னு என்ன செய்யாது? தெரியாது. ஒரு உணர்வற்ற தன்மைக்குள்ளே என்ன செய்கிறோம்? அவங்கள கொண்டு போய்விடும். இதுதான் அந்த லேகியோன் மனிதனுக்குள்ளே என்ன செஞ்சது? இருந்தது. மார்க் 5:15 வாசி பார்த்தீங்கன்னா அந்த லேகியோன் பிசாசினால் பிடிக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் குடும்பத்தோடு வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். தன்னையே என்ன செஞ்சுக்கிறான்? காயப்படுத்திக்கிறான். சுடுகாட்டில் போய் தங்குறான். ஐயோ சுடுகாட்டில் கிடக்கிறமே அப்படின்னுங்கிற எண்ணமெல்லாம் அவனுக்கு என்ன செய்யலை? வரலை. உடுத்திருக்கிற வஸ்திரம் உடுத்திருக்கிறோமா இல்லையா தெரியல, சாப்பிடறமா சாப்பிட வேண்டாமா தெரியல. அவன் மனம் போன போல போக்கில் போய்கிட்டு இருக்கிறான். தன்னையே காயப்படுத்தி ரத்தம் வடிது, அது கூட அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. உணர்வற்ற தன்மையில் கொண்டு போயிடும். பாவம் அழிவுக்கு நேராக நடத்திவிடும். இந்த பாவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாறுமாற கொண்டு வந்து உணர்வை என்ன செஞ்சிடும்? கெடுத்துடும். ஆனால் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டுமானால் முதல்ல உங்கள் புத்தி என்ன செய்யட்டும்? தெளிவடையட்டும். என்ன தெளிவடையட்டும்? நான் போகிற பாதை சரியா? இந்த பாதையில் போனால் எனக்கு நித்திய வாழ்வு கிடைக்குமா? இந்த பாதையில் போனால் என் குடும்பம் கட்டப்படுமா? இந்த பாதையில் போனால் என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுமா? இந்த பாதையில் போனால் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனாய் நல்ல ஒரு தாயாய் நான் இருப்பேனா? இந்த பாதையில் போனால் என் எதிர்காலம் ஆசீர்வாதமாக மாறுமா? அப்படிங்கிற புத்தி தெளிவை இன்றைக்கு ஆவியானவர் இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன், ஆமேன். ஆமாம், அந்த மனம் தெளிஞ்சிட்டுனாலே ஆசீர்வாதம் தன்னால் என்ன செஞ்சிடும்? வந்துடும். நம்ம ஆற்று தண்ணியை நல்லில் வரதை பிடிச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா என்னவாக இருக்கும்? கீழே மண்டியாக இருக்கும், மேலே பார்த்தா என்ன செய்யும்? தெளிஞ்ச தண்ணீராக இருக்கணும். அது மாதிரி நம்ம மனம் இன்றைக்கு புதிதாக என்ன செய்யட்டும்? மாறட்டும். நாம் மறுரூபமாக என்ன செய்வோம்? மாறுவோம். பாவத்திலிருந்து விடுதலையாக முதல்ல உட்கார்ந்து என்ன செய்யுங்க? சிந்திச்சு பாருங்க. அதுதான் புத்தி தெளிவு. என்ன செய்யுங்க? சிந்திச்சு பாருங்க, நான் செய்கிறது சரியா?
நான் பேசுகிறது சரியா, நான் நடந்துக்கிற விஷயம் சரியா, நான் செய்கிற பணிகள் சரியா, என் குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறேன், சமுதாயத்தில் நான் எப்படி நடந்துக்கிறேன், திருச்சபையில் நான் எப்படி நடந்துக்கிறேன், என் மனைவினிடத்தில், என் கணவனிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில், என் பெற்றோரிடத்தில் எப்படி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்து ஒரு மனுஷன் சிந்திச்சுட்டான், ஒரு மனுஷன் யோசிச்சுட்டான்னா பாவத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் அற்புதமாக என்ன செஞ்சிருவார், தந்துடுவார். ஆமேன், ஆமேன். அதுக்கு முதல்ல நீங்கள் உட்கார்ந்து என்ன செய்யணும், அப்போ மனசு புதுசாக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆமே, இது சரிதான் அப்படின்னு நீங்கள் முடிவு கட்டிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவரே இறங்கி வந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை என்ன செய்ய முடியாது, தர முடியாது. உட்கார்ந்து சிந்திங்க, நான் போகிற பாதை சரியா, நான் நடந்துக்கிற விதம் சரியா, நான் பேசுகிற விதம் சரியா, இப்படி நான் நடக்கணுமா, அப்படி பேசணுமா, இது என் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா, நஷ்டத்தை கொண்டு வருமா அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்து சிந்திச்சிங்கன்னா ஆவியானவர் உங்கள் சிந்தையில் ஒரு வெளிச்சத்தை என்ன செஞ்சிருவார், தந்துடுவார். ஆமே, இவன் அப்படி தான் உட்கார்ந்து என்ன செய்கிற இளையகுமாரன் சிந்திக்கும் போது அவனுக்கு புத்தி என்ன செஞ்சதான், தெளிஞ்சதா. உங்கள் புத்திகளை இன்றைக்கு தெளிய பண்ணுவாராக. பாவத்திலிருந்து விடுதலையை இன்றைக்கு ஆவியானவர் தருவார். ரெண்டாவது, இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நம்ம செய்கிறத நம்ம ஒத்துக்கவே என்ன செய்ய மாட்டோம், மறைக்கிறதுக்கு தான் பார்ப்போம். அதை மூடி மறைக்க 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 விடுதலையை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். அப்போ லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த இளையகுமாரன் என்ன செய்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு இவன் சொல்லி கொள்ளுகிறான். அப்போ தான் செஞ்ச தப்பு இவனுக்கு என்ன செய்கிறது, உணர்த்தப்படுகிறான், உணர்வடைந்து விடுகிறான். அப்படின்னா அவனுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, என் அப்பா சொன்னது சரி, நான் செஞ்சது தப்பு. தான் ஒரு பாவி என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு இடத்துக்கு வருகிறான். தன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தவறை செய்து விட்டேனே என்று மன வருத்தம் அடைகிறான். அவன் எப்பொழுது தன் பாவி என்கிற அந்த உணர்வை அடைந்தானோ அப்பொழுது ஆவியானவருடைய அசைவாடுதல் அவன் வாழ்க்கையில் வர ஆரம்பித்தது. ஆமேன். நம்ம தவற நம்ம முதலாவது என்ன செய்யணும், உணர்ந்துக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நான் பாவி என்பதை அவன் என்ன செஞ்சுக்கிறான், ஒத்துக்கொள்ளுகிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா சங்கீதம் 19:12 சொல்லுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், தன் பாவங்களை ஒத்துக்கிறவன் யார். நாம் செஞ்சது என்னவோ நமக்கு தெரியுமே, நம்ம மனசுக்கு தெரியுமே, நம்ம இருதயத்துக்கு தெரியுமே. அந்த தவறுகளை என்றைக்கு நாம் ஒத்துக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு ஆவியானவருடைய உதவியை நீங்கள் நாட முடியும். நீங்கள் வேதாகமம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் தங்களை பாவி என்று ஒத்துக்கொள்ளவில்லையோ அவர்கள் வாழ்க்கையில் ஆவியானுடைய அசைவாடுதலை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. யூதாசுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்கிறது சரின்னு தான் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் தவறான பாதையில் என்ன செய்து கொண்டிருந்தான், பயணித்து கொண்டிருந்தான். ஆனால் அதே கட்டத்தில் பேதுருவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அந்த பேதுருவனுடைய படகு வெறுமையாக இருக்குது, அந்த படகை கர்த்தர் நிரப்புறாரு. அவன் சொல்லுகிற வார்த்தை அந்த 8ஆம் வசனத்தில், நான் பாவியான மனுஷன். தன்னிலை உணர்ந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு நபராக என்ன செய்கிறாரு, காணப்படுகிறார். இயேசு என்ன நினைப்பாரோ அப்படின்னு அவன் நினைக்கல. தான் கூட வேலை செய்கிறவன் என்ன நினைப்பானோ அதை அவர் நினைக்கல. சீசர்கள் என்ன நினைப்பார்களோ அதை நினைக்கல. பல ஆயிரமான மக்கள் கடற்கரையில் நிற்கிறார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்களோ அப்படின்னு நினைக்கல. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், இது பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னா என் பாவத்தை நான் என்ன செஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். இன்னும் லூக்கா 22ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, மறுதளிச்சிடறான், சபிச்சிடறான், சத்தியம் பண்ணிடுறான். ஆனால் அங்கே வசனம் சொல்லுது, மனங்கசந்து என்ன செய்தாராம், அழுதாரா. பாவத்துக்காக எந்த ஒரு மனிதன் மனம் கசந்து அழுகிறானோ அவன் பாவத்தை ஒத்துக்கொண்டான் என்று அர்த்தம். அவனுக்கு ஆவியானவர் விடுதலை என்ன செஞ்சிருவார், தந்துடுவார். ஆமேன்.
எதுக்கெல்லாமோ யாருக்கிட்ட எல்லாமோ போய் அழுகிறேன்னா, தேவ சமூகத்தில் என்றைக்காவது உட்கார்ந்து நான் செய்கிற பாவம் தவறு, இதனால் என் குடும்ப ஆசீர்வாதத்தை இழக்கிறது, என்னுடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் பெருகுகிறது, இந்த பாவத்திலிருந்து இந்த சாபத்திலிருந்து எந்த ஒரு மனிதன் தான் மனைவி கணவன் பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறோமோ, அன்றைக்கு ஆவியானவர் அற்புதமாக இதிலிருந்து என்ன செஞ்சிருவார்? விடுதலை தந்துடுவார். ஆமேன். ஹல்லேலூயா. கூட்டம் கூட்டமாக ஓடணும் அப்படின்னு இல்லை. உங்களை நினச்சி உங்கள் வருத்தப்பட்டு நீங்கள் அழுதுட்டீங்கன்னா அற்புதமாக நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த கற்பந்துறையில் உட்காந்து, உங்கள் வீட்டில் உட்காந்து, உங்கள் சபையில் உட்காந்து ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீ இங்கே பாவி என்பதை அறிக்கை செஞ்சிட்டிங்கன்னா அற்புதமாக கர்த்தர் அதிலிருந்து விடுதலை என்ன செஞ்சிருவார்? தந்துடுவார். இந்த கற்பந்துறையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். உங்கள் வீட்டிலையும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். அவருடைய நாமத்தை சொல்லி எங்கே உட்கார்ந்து நீங்கள் கூப்பிடுறீங்களோ அங்கே அவர் தேடி வருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அவன் சொல்கிற நாம நியாயமானபடி நாம் என்ன செய்கிறோம்? தண்டிக்கப்படுகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் என்ன செய்யலை? நடப்பிக்கலையே. அவனுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுறார். உங்கள் நிலையை உணர்ந்து இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நல்ல ஒரு தெளிந்த புத்தி என்ன செய்யணும்? வேணும். உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? உணர்ந்துக்கணும். ரெண்டாவது, உங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். மனுஷங்கிட்ட போயிடலாம் நீங்கள் சொல்லாட்டா கூட பரவாயில்ல, ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் போய் என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமாண்டவரே, நான் பாவி, என் பாவத்திலிருந்து எனக்கு என்ன செய்யுங்க? விடுதலை தாங்கன்னு உண்மையாக கேட்டால் அற்புதமாக விடுதலை பண்ணிடுவார். மூணாவது, இந்த பாவத்தின் விடுதலை பெறுவதற்கான ஒரு வழி, நீங்கள் திரும்பி வர வேண்டும். எந்த ஸ்தானத்திலிருந்து ஆண்டவரை விட்டு விலகி போனீங்களோ அந்த ஸ்தானத்துக்கு மறுபடி என்ன செய்யணும்? திரும்பி வர வேண்டும். ஆமேன். லூக்கா 15:20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆமேன். நிறைய நேரம் நம்ம பேச்சோடு நிறுத்தி விடுகிறோம், ஜெபத்தோடு நிறுத்தி விடுகிறோம், செயல்பாடில் நாம் என்ன செய்கிறதில்ல? காண்பிக்கிறதில்லை. நிறைய பேசுகிறோம், நிறைய ஜபிக்கிறோம், ஆனால் செயல்பாடு என்ன செய்கிறதில்லை? செயல்படுத்துவதில்லை. எந்த ஒரு தீர்மானமானாலும் அந்த தீர்மானத்திற்கு செயல் வடிவம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இந்த ராஜாவுடைய சாப்பாட்டை நான் சாப்பிட்றதில்லைன்னு சொல்லுகிறாரு. அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடறாரு? கடைப்பிடிச்சிடுறாரு. ரூத்து சொல்கிறாங்க, நான் திரும்பி போவது இல்லை அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறார்கள். அதை வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள்? செயல்படுத்துகிறார்கள். நாம் தீர்மானம் எடுக்கிறோம், அந்த தீர்மானத்தை நிறைய நேரம் என்ன செய்கிறது இல்லை? நிறைவேற்றுறதில்லை. அது பேச்சாக இருக்குது, ஆனால் செயல் வடிவம் என்ன செய்ய மாட்டேங்குது? பெறமாட்டேக்குது. எப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்பி எப்பொழுது உங்கள் தீர்மானத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கிறீர்களோ பாவம் உங்களை ஆட்கொள்ள முடியாது, சாபம் உங்களை ஆட்கொள்ள முடியாது. அது தன்னை போல என்ன செஞ்சிடும்? விலகி ஓடிரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 4:20 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் என்ன செய்யிருக்கிறது? உண்டாயிருக்கிறது. பேச்சு மட்டும் பேசினா போதாது, செயல் வடிவுக்கு நாம் என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். அப்போ 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள், 1 வாரம், 2 வாரம், 1 மாதம், 2 மாதம், இப்படி நாட்களுக்கு மாத கணக்கு ஆனாலும் பாவம் உங்களை தேடி வந்து பார்க்கும். ஆனால் ஒரு நாள் உங்கள் மேலே கை வைக்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ செயல் வடிவம் கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். அப்போ செயல் வடிவம் என்ன? வேத வாசிக்கிறத வாசிக்க வேண்டும், ஜபிக்கிறத ஜபிக்க வேண்டும், ஆலயத்துக்கு வர்றது ஆலயத்துக்கு வர வேண்டும், ஆண்டவருடைய ஆவியானவர் பேசுகிறதுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆவியானவர் சொல்லுகிறதுக்கெல்லாம் செவிசாய்க்க 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 பாவம் ஒரு கட்டம் வரும்போது உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்கள் சிந்தைக்குள்ளே வர முடியாது. அது ஓடி போயிடும். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமே. அப்போ மூணாவது, அந்த தீர்மானத்துக்கு என்ன செய்யணும்? செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான் பாருங்க, பன்னி பக்கத்தில் உட்காந்து என் தகப்பனிடத்துல போவேன், நான் இப்படியெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அவனே. ஆனால் அது அப்படியே நின்று விடாமல் இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில், இன்னைங்க தகப்பன் ஆகிய தேவனிடத்தில் இன்றைக்கு வாருங்கள். ஆமேன். ஆமேன். பேச்சில் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் எதில் இருக்குது? செயலில் இருக்குது. எதில் இருக்குது?
செயல்ல இருக்குது. அந்த செயல்பாட்டை இன்றைக்கு உண்டு பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சகைவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகைவை எல்லாரும் சொல்லுகிறார்கள், பாவியான மனுஷன் இவங்கிட்ட போய் இயேசு தங்க போறாரே அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் என்ன பண்ணுறானா, இயேசு தான் வீட்டுக்கு வந்தபோது, தன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிற போது அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்குறான். அந்த செயல் வடிவம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் ஆசைகளில் பாதிய ஏழைகளுக்கு என்ன செய்கிறேன், நான் கொடுத்து விடுகிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் நான் நாளத்தனையாக என்ன செய்கிறேன் அந்த செயல் வடிவம் கொடுக்கிறான் இந்த சகைவு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம இருதயத்தை, குடும்பத்தை நிரப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது நம்முடைய தீர்மானத்துக்கு நம்ம செயல் வடிவம் கொடுக்குறோமோ அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவராக என்ன இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நிறைய நேரம் நீங்கள் தீர்மானம் எடுத்து தோற்று போயிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு அதுக்கு செயல் வடிவத்தை கொடுக்கறதுக்கு என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள். கை அரிக்கும், வாய் அரிக்கும், கால் அரிக்கும், என்ன அரித்தாலும் ஒன்று தான், நான் இனி முடிவெடுத்துட்டேன், நான் பின்னால் என்ன செய்ய மாட்டேன், கால் வைக்க மாட்டேன். முன்னால் வச்ச காலை நான் என்ன செய்ய மாட்டேன், முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற உங்களால் மட்டும்தான் முடியும். வேறு யாராலையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். மனம் திரும்புறதுக்கு என்ன செய்யணும், புத்தி தெளியணும். ரெண்டாவது, நீங்கள் பாவின்னு என்ன செய்யணும், ஒத்துக்கணும். மூணாவது, அதற்கு செயல் வடிவம் என்ன செய்யணும், கொடுக்கணும். இதை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அற்புதமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாசிக்க முடியும். இதே லூக்கா அதனுடைய 15ஆம் அதிகாரம் 22, 23 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தகப்பன் தன் ஊழியக்காரர்களை பார்த்து உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், ஒரு கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். ஆமேன். மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்கள் இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். ஆமேன். இவன் எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சிட்டான் பாருங்க. ஆனால் திருப்பி வந்தபோது தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவன் என்னெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் திரும்ப என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. என்னெல்லாம் கொடுக்குறாரு, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வர சொல்கிறாரு. அதுதான் ரட்சிப்பு. பாதரட்சைகளை கொண்டு வர சொல்லுகிறார். அவனை பிள்ளைன்னு மறுபடியும் என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அந்த காரியத்தை செய்கிறார். மோதிரம் கொடுக்கிறார். அதுதான் அபிஷேகமோ, அதுதான் வல்லமை வரங்களும் அதிகாரத்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. கொளுத்த கன்றை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, அடிக்க சொல்லுகிறார். அது ரட்சிப்பின் சந்தோஷம். பாவம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, எந்த ஒரு காரியமும் என்ன செய்யாது இருக்காது. ஆனால் யாருக்குள்ள இந்த ரட்சிப்பு வருகிறதோ அவங்க வாழ்க்கையில் ஒரே கொண்டாட்டம் தான், ஒரே சந்தோஷம்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுதான் இந்த கொளுத்த கன்றினுடைய அடையாளம். பாவத்திலிருந்து விடுதலை ஆகும் போது, மனம் திரும்பும் போது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப தந்துடுவார். ஆமேன். உங்கள் சமாதானம் திரும்பி வரும், உங்கள் சந்தோஷம் திரும்பி வரும், உங்கள் சுகம் பலன் திரும்பி வரும், உங்கள் குடும்ப காரியங்கள் திரும்ப வரும். நீங்கள் இழந்த நகைகள், பொருட்கள், இடங்கள், சொத்துக்கள், சுகங்கள் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆண்டவரோடு இருந்த உறவு, இழந்து போன அந்த அனுபவங்களை மாற்றி அவர் உங்கள் கூட வந்து உறவாடுவார். உங்கள் வாழ்க்கையை ஒரு அமர்க்களமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆமேன். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே விருந்து பண்ணி என்ன செய்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஆமேன். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடல் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை
சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, இங்கு தானே.